நற்பவி நலம் பெறுவோம் வளம் பெறுவோம். இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கும் அன்பரஞ்சங்களுக்கும் சப்ஸ்கிரைப் செய்த சொந்தங்களுக்கும் சேர்வராகினி அறக்கட்டளையின் சார்பாக பொன் பரமேஸ்வர சுவாமிகளின் ஆசீர்வாதங்கள், நன்றிகள். சாய்ராம். மனிதனின் எண்ணங்களுக்கு சக்தி அதிகமா? மனிதன் எண்ணத்துக்கு சக்தி அதிகம்னு சொல்கிறாங்க. அதை பற்றி அந்த டாப்பிக்கை பேச போகிறோம். ஏன், எப்படி, எதுக்கு தான் கேள்வி. ஏன்னா அதுக்கு என்ன பதில் சொல்கிறது? மனிதன்கிறது ஒரு 6 அறிவு படைத்தவன். அப்போது அறிவு அதிகமாகும்போது என்னாகும்? எண்ணங்கள் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். சீர்தூக்கி பார்த்து தான் அவன் அந்த எண்ணத்தை நினைப்பான். தவறாக எண்ணங்கள் போகாது. அப்படியே போனாலும் அதை அதுலேருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு வழி அவனுக்கு கிடைக்கும். ஏங்கிறதுக்கு அர்த்தம் தான். ஒரு மனிதனாகப்பட்டவன் தனது பகுத்தறிவு என்று சொல்லக்கூடிய அந்த உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய மூளையை அவன் பயன்படுத்தும் விதம்னு ஒன்று இருக்குது. அது கெப்பாசிட்டி தான் ரொம்ப அதிகம். நம்ம இந்த தாவர ஜங்கமத்துள் அப்படின்னு என்ன, இந்த பூலோகத்தில் நமது மனிதனுக்கு தான் ஆற்றல் அதிகம். என்ன நினைத்து பார்க்கக்கூடிய ஆற்றல், எண்ணங்களின் பதிவு, எண்ணங்களுடைய ஒரு யூனிவர்சிட்டியை யாருன்னு கேட்டால் மனிதர்கள் தான். இப்போது நம்ம டிராஃபிக் நிறையா ரஷ்ஷாக இருக்குது, ஜாமாக இருக்குது இல்லையா நம்ம ரோட்டில். அது மாதிரி நம்ம மேலே நம்ம டிரான்ஸில் அங்கேயும் பார்த்திங்கன்னா அதிகமாக தான் இப்போது டிராஃபிக் அதிகமாக இருக்குது. எந்த டிராஃபிக்கு? மனிதனுடைய எண்ண அலைகள்னு சொல்லக்கூடிய அந்த வேவ் லென்த் அதிகமாக இருக்குங்களாம். கண்டுபிடிச்சிருக்காங்க, நாசாவில் கண்டுபிடிச்சிருக்காங்க. மனிதன் பாப்புலேஷன் அதிகமாக அவங்க எல்லாருமே நினைக்க ஆரம்பிக்கிறாங்க, எண்ணங்களை வெளியே விடுறாங்க. அப்போ எப்படி இந்த வாகன புகை அதிகமாக விட்டு வாகனம் அந்த புகை எமிஷன் கண்ட்ரோல்னு கொண்டு வந்தாங்க இல்லையா, அந்த மாதிரி மனுஷனுடைய எண்ணத்துக்கு ஏதாவது கண்ட்ரோல் கொண்டு வர முடியுமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. இது வரைக்கும் வழி தெரியல. என்ன நினைக்காத மனிதன் யாருமே எண்ணத்தை அதை அவனோட புத்தியில் அவன் நினச்சிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆல்வேஸ் திங்கிங். ஸோ அந்த தாட் எனர்ஜி அப்படி என்ன சக்தி, என்ன அலைகளாக மாறி நம்முடைய பிரபஞ்சத்தை கெடுத்து குட்டிச்சோறாக்கி கொண்டிருக்கிறது. அதுக்கு தான் பார்த்திங்கன்னா நம்ம ஞானிகள் சித்தர்கள் என்ன சொன்னாங்க? காலங்கார்த்தால் 3 மணிக்கு எழுந்திரிச்சு தியானம் பண்ண சொல்கிறான். ஏன் தெரியுமா? எல்லா மனுஷனும் தூங்குவாங்க, எல்லா ஆத்மாக்களும் தூங்குவாங்க. உதாரணத்துக்கு 1 கோடி பேர் இருக்கான்னு வைங்களேன், அதில் ஒரு 10 லட்சம் பேர் வேணால் முழிக்கலாம். பாக்கி 900 லட்சம் பேரும் என்ன பண்ணுவாங்க? தூங்கிட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ தூங்கும்போது எண்ணங்கள் வெளியே போகாதில்ல. அப்போ டிராஃபிக் ஃப்ரீயாக இருக்கும், டிராஃபிக் ஜாம் ஆகாது, நம்ம எண்ணங்கள் நேராக மேலே போகும் இல்லையா. ஸோ அந்த பிரபஞ்சத்தில் போய் அட்டாக் ஆகும் இல்லையா. அப்போ அந்த காஸ்மிக் எனர்ஜி கூட மிங்கிள் ஆகி அங்கேருந்து ஈத்தர் மூலிமா நமக்கு கனெக்ட் ஆகி என்னாகும்? உள்ளுக்குள்ளே நமக்குள்ளே ரிட்டர்ன் வருது இல்லை. ஆனால் நம்ம தான் செயலாற்ற போகிறோம். ஆண்டவன் நேரில், முருகனோ பிள்ளையாரா நேரில் நின்றுக்கிட்டு நான் பார்த்துக்கிறேன்னு சொல்ல மாட்டார். அவர் உனக்குள்ளே நல்ல புத்தியை கொடுப்பார். வரவனை எப்படி சமாளிக்கிறது பேச்சு திறமை கொடுப்பார். இல்லை சிந்தித்து செயலாற்றக்கூடிய ஆற்றலை கொடுப்பாங்க. ஸோ அந்த எனர்ஜி தான் அது. ஸோ அப்போ அந்த எண்ணம் 3 சுழியின் 3 சுழினா எண்ணம்னா அது வேறு. ஸோ அந்த எண்ணத்தை நாம் என்ன பண்ணணும்? கண்ட்ரோல் பண்ணக்கூடாதுங்க. அது மேலேயே நம்ம அதிகமான பற்றோடு அதை நாம் சீரமைக்க வேண்டும். நல்லா புரிஞ்சுக்கங்க. உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேங்க. இப்போ நான் ஒரு வாடகை வீட்டில் இருக்கிறேன், சரிங்களா. இப்போ அந்த வாடகை வீட்டில் நான் இருக்கும்போது நான் ஒரு பைக் வச்சுக்கலாம், ஸ்கூட்டர் வச்சுக்கலாம், இல்லை ஒரு மொபைட் வச்சுக்கலாம். நான் கார் வாங்கணும்னு ஆசைப்பட்றேன். படலாமான்னு இல்லை, படணும். ஆனால் அந்த பொசிஷனில் கார் வாங்கணும்னு ஆசைப்பட்ட போது என்ன ஆகும்? கார் வாங்கிட்டு ரோட்டில் தான் நிறுத்த முடியும். வீட்டுக்குள்ளே நிறுத்த முடியுமா? போர்ட்டிக்கோ இருக்குதா? இடம் இருக்குதா நிறுத்துறதுக்கு? சொந்த வீடா? இல்லையே. அப்போது நம்ம என்ன பண்ணோம்? அந்த தாட்டை நம்ம கட் ஆஃப் பண்ணுறதுக்கு என்ன முயற்சியோ அதை நம்ம எடுக்கணும். எப்படி? அப்போ கார் வாங்குகிறோம், ஹவுஸ் ஓனர் நினைப்பான், ஹவுஸ் ஓனர் பார்ப்பான், ஓகே பெரிய பணக்காரன் தான் போல் இருக்குது, வாடகை அடுத்த மாதத்துலேருந்து ஒரு 1000 ரூபா சேர்த்து கொடுத்து தம்பிம்பாங்க. முடிஞ்சு போச்சா? அப்புறம் நீ வாங்குகிற கார் இஎம்ஐயில் தான் வாங்குவேன். அதுக்கு பணம் கட்டுறதுக்கு அதில் கொஞ்சம் அமௌண்ட்டு போகும். எல்லாத்துக்கும் மேலே அப்புறம் சும்மா இருக்குமா? காரில் ஏறி ஜல்சா பண்ணுறதுக்கு, ஜாலியாக சுற்றி வரத்துக்கு பெட்ரோல் போடுவேன், சுற்றி வருவேன்.
ஸோ இப்படியாக மன உளைச்சலுக்குள்ளே ஆளாயிடுவோம். புரியுதுங்களா? கார் வாங்க வேண்டாம் நான் சொல்ல, உன் தகுதிக்கு நீ ஆசைப்பட்டு தகுதியை நீ உயர்த்து கொண்டு நீ தாராளமாக கார் வாங்கு. கார் பெருசு இல்லை, அது இருக்கக்கூடிய இடமும் அதை நீ மெயின்டைன் பண்ணக்கூடிய திறன் உனக்கு இருக்கான்னு கவனி. ஸோ அப்போ நம்ம எண்ணங்களை நம்ம சீர்தூக்கி பார்க்கணும், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லைங்க. ஆசைப்படக்கூடாதுன்னு நான் சொல்லலை, எதுவுமே பேராசை கிடையாதுங்க. மனுஷனுக்கு எல்லாம் தேவை தான், சரியா? இங்கேருந்து எவரெஸ்ட்லேயே போய் ஃப்ளைட்டில் இறங்கணும்னு ஆசைப்படுவோம், சரியா? அதுக்குன்னு நம்ம ஆசைப்படுங்க. அந்த ஆசையை நிறைவேற்றுறதுக்கு உண்டான வழி என்னன்னு யோசிங்க. அப்போ தான் அந்த எண்ணம் போல் வாழ்வுன்னு சொல்லக்கூடிய அந்த எண்ணங்கள் உனக்குள்ளேயே உன்னை மேலே நோக்கி கொண்டு போகும். எண்ணங்கள் பதிவுகளுக்கு எண்ணத்துக்கு சக்தி உண்டு தானே. ஒருத்தரை பார்த்து நீ நாசமாக போன்னு வாயில் சொன்னா அது அவன் நாசமாக போக மாட்டான். அதே நீ மனசுக்குள்ளே நினச்சிப்பார், அப்படியே ஒரு பவுடரை பார்த்து கண்ணு வழியாக அந்த எண்ணத்தை நெகட்டிவாக ஆச்சுன்னா உடனே நடக்கும். நினைக்கலாம், என்னடா நீங்கள் என்ன கடவுளா, நீங்கள் சாபம் கொடுத்தா நடந்துருமானா? கண்டிப்பாக நம்ம கடவுள் தான், எல்லாருமே கடவுள் தான், அதை நம்ம மறந்துட்டோம். அநியாயமாக ஒருத்தனை வருத்தினால், அநியாயமாக ஒருத்தன் வயிறறிஞ்சு வாய் வழியாக சொல்லாமல் மனசுக்குள்ளே அவன் நினச்சாலே போதும், அது ஈஸியாக அட்டாக் பண்ணும் எல்லாரையும். புரியுதுங்களா? அது கண்ணை திறந்து பார்த்து ஒருத்தரை பார்த்து சொன்னாலோ, நீரை எடுத்து தண்ணீரையோ மண்ணையோ எடுத்து மேலே இறைத்து விட்டு அந்த வார்த்தையை நம்ம மனசுக்குள்ளே நினச்சாலோ இம்மீடியட்டாக அதை வேலை செய்யுங்க. சரி, அந்த மாதிரி செயல்கள் எதுவும் செய்யாதீங்க தயவுசெய்து. ஏன்னா அவன் செய்கிற கர்மாவை அவன் ஆண்டவன் பார்த்துக்குவான், உன் கர்மாவை மட்டும் நீ கவனி. அவன் எண்ணங்களை எண்ணுங்கள், ஆனால் அந்த எண்ணத்தை பகுத்தறிவை பயன்படுத்தி அது நமக்கு நல்லது செய்யுமா கெடுதல் செய்யுமா என்று தீர ஆராய்ந்து அந்த எண்ணத்தை நீங்கள் நினைத்தீர்களானால் அந்த எண்ணம் உன்னை வாழ்க்கையின் உச்சிக்கே கொண்டு போகும். ஸோ அப்போ வெற்றி நிச்சயம். இப்போ எண்ணம் தான் மனிதனுக்கு என்னது, ஒரு லகான், குதிரையை அடக்கிறது மாதிரி ஒரு எண்ணங்களுக்கு இருக்கிற சக்தி ஒரு குதிரையை பிடிச்சி நிறுத்துகிற அளவுக்கு அந்த லகான்னு சொல்லக்கூடிய அந்த கயிறு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி. ஸோ அந்த எண்ணங்களை நாம் திரும்ப சொல்லுகிறேன், எண்ணத்தை நாம் என்ன செய்யணும், சிந்தித்து எண்ணுங்கள், அவ்வளோதான், ஒன்றுமே இல்லை. சரிங்களா? அதாவது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், அது ஒன்றும் பெரிய கம்பசூத்திரம் இல்லைங்க. என்ன கொஞ்சம் சிந்திக்கணும், அவ்வளோதான். சிந்திக்கிறதுக்கு இது கொஞ்சம் யோசிக்கணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. மற்றபடி எல்லாமே நல்லதே நடக்கும். மீண்டும் சந்திக்கலாம். சாய்ராம்.